இன்றைக்கு ஃபார்மல் நியூமராலஜி கோர்ஸ் ஏற்கனவே இப்போ வந்துட்டு 2 பேட்ச் முடிச்சாச்சு. ஏற்கனவே முன்ன அனௌன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஜனவரிலேருந்து எடுப்போன்ட்டு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2 பேட்சுக்கு கோர்ஸ் சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்த 3வது பேட்சுக்கு கொஞ்சம் கேப் விட்டேன். அநேகமாக மேலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் செய்வேன். கொஞ்சம் கேப் விட்டு ஏப்ரல் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்லாம் வைப்போம். இன்னும் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா. அதே நேரத்தில் இதில் வந்துட்டு இப்போ வந்து 3 மாதம் கோர்ஸ், 6 மாதம் கோர்ஸ், 1 வருஷம் கோர்ஸ் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். 3 மாதம் கோர்ஸில்ங்கிறது அதுக்கு ஒரு பகுதி, 6 மாதம் ஒரு பகுதி, 1 வருஷம் ஒரு பகுதி. இந்த கோர்ஸை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இதில் படித்த இளைஞர்களை செய்யலாம். சப்போஸ் ஃபார்மட் நியூமராலஜியை நாங்கள் கற்றுக்கொண்டாக்கா என்ன பெனிஃபிட் இருக்கும்? இதில் பெனிஃபிட்டுங்கிறதையும் சார்ந்து இருக்கிறத விட நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு இதனால் என்னென்ன உபயோகமாக இருக்கும் அப்படி தான் இருக்கும். அதை வந்து பெனிஃபிட்டுங்கிறதுல இருக்க முடியாது. இதில் லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியாது. உபயோகம் என்ன பெறும், பயன் என்ன பெறுவார்கள் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபார்மல் நியூமராலஜி கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக அதை வந்துட்டு ஃபார்மல் நியூமராலஜிஸ்ட் ஆகும்போது பிரச்சனையாக இருக்க மற்றவர்களுக்கு பண்ணும்போது நீங்களே கேள்வி கேட்குறீங்க, ஐயா எனக்கு என்னென்ன கிடைக்கணும். உங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பொதுவாக சொல்கிறேன். அப்படின்னாக்கா இப்போ எஜுகேஷன் சுமாராக படிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த கோர்ஸ்லாம் சொல்லிடுவோம் எந்த எண்ணுக்கு எஜுகேஷன் சுமாராக இருக்கும். அதை எப்படி டியூன் பண்ணாக்கா அந்த நேம் மூலயமா பண்ணாக்கா அவங்களுக்கு எஜுகேஷன் அவங்கள சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட ஃபஸ்ட் கிளாஸாக ஆக்கிடலாம். ஹெல்த்து தொந்தரவு கொடுக்குறவங்கள ஹெல்த்தை சரி பண்ணிடலாம். பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருப்பாங்க சில பேர் எப்போ போட்டாலும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அங்கேயே நிற்பாங்க. அதுக்கு சில பிஸ்னஸ் பேரையும் கரெக்ட் பண்ணணும், அவங்க பேரையும் கரெக்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். பிஸ்னஸை சரி பண்ணலாம், பிஸ்னஸை லாபகரமாக ஆக்கலாம், ஃபேக்ட்ரியை லாபகரமாக ஆக்கலாம். இதுமாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்துட்டு இது மூலிமா கிடைக்க வரும். சில பேருக்கு கெரியர் வந்து செட்டே ஆகாது. பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் 3 மாதத்துக்கு ஒருத்தர் கெரியர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க டேட்டு தான். அல்டிமேட்டாக ஒவ்வொருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தில் எந்தெந்த நம்பரு ஃப்ரெண்ட்லி நம்பரு, ஆப்போசிட் நம்பரு, குயிட் ஆப்போசிட் நம்பர்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்லி, நான் ஃப்ரெண்ட்லி இப்படிலாம் நம்ம இருக்குது. அது கோர்ஸில் சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய சொல்லப்படாத நிறைய விஷயம் கோர்ஸில் இருக்கும். அப்போ இந்த கோர்ஸ் வந்து 3 டிப்ளமா கோர்ஸுங்கிறது 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் படித்த இளைஞர்களும் செய்யலாம். சில பேர் ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் பார்ட் டைம் கூட பண்ணலாம். இப்போ 2 பேட்ச் முடிச்சிட்டோம். அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆனால் சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் இல்லையா. அவங்க நல்ல ப்ரொஃபஷனலாகவே நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து வெளிநாடு வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லையா எப்போயுமே நல்லா அது குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. ஒரு 10 பேர் கம்மி இல்லாமல் 10லேருந்து 15 பேர் இருப்பாங்க. ஐடி ஃபீல்டு உள்ளவங்க உள்ளே வந்துட்டு பண்ணுறாங்க. 2வது நம்ம ஃபார்மல் நியூமராலஜி பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இது என்ன சொல்கிறது, இது ஒரு கனவு. அதனால் அந்த கனவை நிறைவேற்றத்துக்கு உண்டானதுக்கு கோர்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். வெளிநாட்டில் இருந்தாலும் அது செல்லும். ஆமாம், பிறகு என்ன, இப்போ நம்ம இங்கே இன்ஜினியர் படித்த பசங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீங்க. இங்கே உள்ள சர்டிஃபிகேட் தானே வெளிநாட்டில் கொடுக்குறோம். அப்போ செல்லுதில் அதே சேம் லாஜிக் தானே. ஸோ அதனால் இந்த இதை வந்து இன்னொரு முறை பயன்படுத்திக்கிங்க. நான் 2 பேட்ச் எடுத்தேன், 2 முடிச்சிட்டேன். திருப்பி கேப் விட்டு மேலேருந்து அநேகமாக ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். டைரெக்டாக வரணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாம் ஆன்லைன்லேயே கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு, நீங்கள் ஃபார்மல் நியூமராலஜி கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு நீங்களும் ஃபார்மல் நியூமராலஜிஸ்டாக ஆகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யார் யார் தேவை இருக்குது. ஆனால் ஒன்று முறையில் அது ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் கணக்குக்கு அனுப்புனாங்க. ஆனால் நாங்கள் 1000 பேருக்கெல்லாம் செலக்ட் பண்ணலை. ஏன்னா இந்த டேட்டில் பிறந்தால் இவங்க தான் பப்ளிக் சர்வீஸு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணுறதுல இருக்குது. அதனால் வந்துட்டு அதில் யாரும் கோச்சிக்கூடாது. 2வது முறை ட்ரை பண்ணலாம். இப்போ ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு நம்ம சாரி உங்களுக்கு இல்லை, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு எங்களுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் பப்ளிக்கில் வரவங்களும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய விஷயத்து. அதனால் இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், நல்லதுக்கு தான் நம்ம கைட் பண்ணுறோம். ஆமாம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.